இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இந்த நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இஸ்ரேல் வந்து 19 நியூ செட்டில்மெண்ட்ஸை வந்து வெஸ்டர்ன் பேங்க்ல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சரி பார்க்கலாம் வாங்க. வெஸ்டர்ன் பேங்க்ன்றது இந்த லொக்கேஷனில் இருக்குது. அது வந்து டெட் சீயோட பார்டர் பண்ணியிருக்கும், தென் ஜோர்டான் கண்ட்ரியோட பார்டர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இஸ்ரேல் வந்து ஜென்ரலாக எந்தெந்த கண்ட்ரினா எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் கூட பார்டர் பண்ணியிருக்குது. தென் மெடிட்டரேனியன் சீயும் பார்டர் பண்ணியிருக்கு. இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேசஸ் எதுனா காசா ஸ்ட்ரைப் அண்ட் வெஸ்டர்ன் பேங்க் தான். இங்கே தான் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணதுனால வந்து மக்கள் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்னு நியூஸில் வந்து இருக்குது. சரி, அதர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லேயே பார்த்துலாமா. கோலனைட்ஸ்ன்றது வந்து இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பிட்வீனில் வந்து இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேஸு. தென் தேர் வந்து சி ஆஃப் கலீலியோ வந்து இருக்கும். நியூஸில் என்ன பிளேஸ் வந்துச்சுன்னா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பார்டர் இஷ்யூ இருக்குது, அதனால் 500,000 வந்து பார்டரில் இருக்க மக்கள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. சரி, அதில் முக்கியமான பிளேசஸ் பார்த்துக்கலாம். தாய்லாந்து, கம்போடியா இங்கே தான் இருக்கா. இதனுடைய வார் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுனா பிரகார் விகார் டெம்பிள், டா முகன் தோம் டெம்பிள். அதில் வந்து இந்த பிரகா விகார் டெம்பிள் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இஷ்யூ ரிலேட்டட் பிளேஸ் அது வந்து பார்டர் ஏரியானா புரிராம், சுரைன், சீக்ஹாட், ஒபான், ரச்கன், ஓடர், மின்சாய் அந்த பிளேஸ் எல்லாம் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருக்கும். சாரி, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒரு நியூஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணுவோம். தென் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நியூஸில் வந்ததை பார்க்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் வந்து என்னென்னா ஆர்வலி டெஃபினேஷன் சுப்ரீம் கோர்ட் பண்ணதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாரி யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS1 ஜிஆர்பி கூட ஆர்வலி ரேஞ்ச், GS3 என்வரன்மெண்டல் ப்ரொடக்ஷன், GS3 கவர்னன்ஸ் வந்து ரோல் ஆஃப் ஜுடிஷியரி அதை வந்து லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா பேப்பர் 4 ஜிஆர்பி, பேப்பர் 4 என்வரன்மெண்ட் யூனிட் 2, பேப்பர் 3 பாலிட்டி யூனிட் 1 கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புதிய 6 வழி வரையறை சுரங்கத்தை ஊக்குவிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த கட்டமைப்பு அதிக பாதுகாப்பு அளிக்கிறது, அதுவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன கைட்லைன்ஸே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 6 வழி பகுதியில் வந்து சுமார் 90 பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியில் தான் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் மைனிங் அது மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. மேலாண்மை திட்டம் இறுதி செய்யப்படும் வரை புதிய சுரங்க அனுமதிகளுக்கு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதிச்சிருந்துச்சு. 6 வழி வந்து மொத்தம் வந்து சுமார் 1.4 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது. சுரங்க அனுமதி வந்து இப்போதைக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் 0.19% மட்டும்தான் 6 வழி ரேஞ்சில் மைனிங் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நவம்பர் 20, 2025 என்ன பண்ணாங்கன்னா 6 வழி வரையறை அவங்க வந்து ஒரு குழு வந்து ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அமைச்சிருந்தாங்க. அது வந்து அதனுடைய ரிப்போர்ட் வந்து நவம்பர் 20 வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த குழு வந்து புதிய வரையறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 வழி மலைத்தொடர் வந்து உள்ளூர் நிலத்திலிருந்து சுமார் 100 மீட்டருக்கும் உயரமுள்ள நிலவடிவம்னு சொல்லியிருக்காங்க. 6 வழி மலைத்தொடர் 500 மீட்டருக்குள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இப்படியான மலைகள், இடைப்பாடான மலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா 100 மீட்டருக்கு குறைவான நிலவடைகள் சுரங்கத்திற்கு எப்பவுமே திறக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வழி பாதுகாப்பு விதிகளில் எந்த தளர்வும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி எடிட்டர் முடிச்சிருந்தாங்க. இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் தி 6 வழி ரேஞ்ச்? யூபிபிஎஸ்சி 2017 கேட்ட கொஸ்டின். சாம்பல், பானாஸ், தபி, மாகி. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பானாஸ். நெக்ஸ்ட், அன்லாக்கிங் பொட்டன்ஷியல் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா எக்கனாமிக் டைஸ், அது ரிலேட்டடாக எடிட்டோரியல் இருந்துச்சு. அதை யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS2 ஐஆர் கூடயும் GS3 எக்கனாமிக் கூடயும் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 3 GS2 இந்தியன் பாலிட்டி அண்ட் வேர்ல்ட் அஃபேர்ஸ், பேப்பர் 4 GS3 யூனிட் 3 இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணலாம். எடிட்டோரியல் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா ஆப்ரிக்கா எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமிக் ரிலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, ட்ரேட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஆப்பிரிக்கா யூனியன் வந்து இந்தியா G20 பிரசிடென்சி 2023 டெல்லியில் நடந்தபோது தான் ஆப்பிரிக்கா யூனியனை வந்து G20 மெம்பராக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஆப்பிரிக்கா வந்து இந்தியாஸ் வந்து 4th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இருக்குது. ட்ரேட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 பில்லியன் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து எந்தெந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா பெட்ரோலியம்,
இன்ஜினியரிங் கூட்ஸ், ஃபார்மசி, ரைஸ், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் ஆப்பிரிக்கா யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆப்பிரிக்காவில் வந்து கீ ட்ரேட் பார்ட்னர் எந்தெந்த கண்ட்ரினா நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா, டான்சானியா. இந்தியா வந்து ஏன் இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, யூஎஸ் வந்து நிறைய டிராஃபிக் இது பண்ணாங்களே, நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் இம்போர்ட் பண்ணதுனால, அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யா கூட வந்து ட்ரேட் பண்ணுறதுனால, ஆயில் இம்போர்ட் பண்ணதுனால நிறைய டிராஃபிக் இது பண்ணாங்க. இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஆப்பிரிக்கா யூனியன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்பிரிக்காவில் இந்தியா ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்லி மேஜர் சேலஞ்சுன்னா சைனா தான். ஏன்னா வந்து சைனா ஆப்பிரிக்கா ட்ரேட் வந்து 200 பில்லியனுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் ஜஸ்ட் 100 பில்லியன் தான் இருக்குது. சைனா வந்து எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினரி, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் அதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரைஸ் அது மாதிரி பண்ணியிருந்தோமா, அதனால் நம்ம வந்து லோ வேல்யூ வந்து பொருட்களை தான் ஏற்றுமதி பண்ணுறோம். சைனா வந்து ஹை வேல்யூ பொருட்களை ஏற்படுத்தி எக்கனாமிக் ட்ரேடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆப்பிரிக்காவில். அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் அண்ட் ஃப்ரைட் காஸ்ட், அதாவது சரக்கு கப்பல் போக்குவரத்து செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து லோவாக இருக்குது, அதனால் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு எடிட்டோரில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் வந்து பியூரோக்ராட்டிக் அடில்ஸ் பொலிட்டிக்கல்ஸ், அதாவது வந்து ஆப்பிரிக்காவில் வந்து அதனோட ஹெட்டு வந்து கொஞ்சம் ஒழுங்காக இல்லாமல் நிறைய டைம் வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது ஆப்பிரிக்காவில். ஸோ வந்து அந்த சேலஞ்சும் இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வே ஃபார்வர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து ட்ரேட் பேரியர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வந்து காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியா வந்து ரீசெண்டாக ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட வந்து சிஇபிஏ வந்து சைன் பண்ணாங்க. அது எந்த கண்ட்ரின்னு கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, தென் வந்து கமோடிட்டி எக்ஸ்போர்ட்லேருந்து வந்து வேல்யூ-ஆடட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சைனா அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி வேல்யூ அதிகமான பொருளை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளும் வந்து கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஆப்பிரிக்கா கூட வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணலாம், அந்த கண்ட்ரியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அது மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. தென் வந்து ஏஎஃப்சிடிஏ அந்த ஆப்பிரிக்கா யூனியனில் வந்து ஒரு ட்ரேட் இருக்குது, அது கூட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் வந்து ட்ரேட் ஃபினான்ஸ் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபார் எம்எஸ்எம்இ. நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட்ஸ், இந்தியன் ஆப்பிரிக்கா மாரிடைம் காரிடார்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது மாதிரி சஜஸ்ட் சொல்லியிருந்தாங்க. தென் வந்து சர்வீஸ் செக்டர், அதாவது ஐடி, ஹெல்த் கேர், ஸ்கில்ஸ் அதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அதிகமாக வந்து பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் லாங் டேர்ம் அண்ட் சஸ்டைனபிள் இந்தியா ஆப்பிரிக்கா பார்ட்னர்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் இல்லாமல் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எடிட்டோரியலில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். The African Continental Free Trade Area primarily aims at increase traffic within Africa, promote bilateral trade with Europe, create a single continental market for goods and service, replace WTO. Correct answer option C. லாஸ்ட் எடிட்டோரியல். இந்தியா வந்து சைனா கிட்ட இருந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிசன் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடிட்டோரியல் இருந்துச்சு, அதை பார்க்கலாம் வாங்க. இது யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS3 என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, GS2 கவர்னன்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் 4 GS3 என்வரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேப்பர் 4 GS3 ஜியாகிரஃபி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைனா வந்து எது மாதிரி ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணாங்க, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. பெய்ஜிங் வந்து PM 2.5 பர்டிகுலர் மீட்டர் 2.5 வந்து கிட்டத்தட்ட 50% வந்து 2013 வந்து 21 வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டாப் டவுன் பாலிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாலிசி கொடுத்தாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி ரீஜனல் லெவலில் இருக்கவங்க கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி அது ஒன்று. கீ ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா ஏர் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ஷன் பிளான், ப்ளூ ஸ்கை கேம்பெயின் இதெல்லாம் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் எமிஷன் நாம்ஸ் வந்து ஜஸ்ட் லாவை மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பொல்யூஷன் இண்டஸ்ட்ரி வந்து பொல்யூஷன் அது மாதிரி பண்ணிச்சுன்னா ஒன்று ரீலோகேட் பண்ணுவாங்க, அது மாதிரி முடியாதுன்ட்டா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க அப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க. தென் வந்து ஷிஃப்ட் ஃப்ரம் கோல் டு கிளீனர் ஃபியூல்ஸ், அதாவது நேச்சுரல் கேஸ் அது மாதிரி பண்ணாங்க. இந்தியா வந்து ஸ்டில் கோலை தான் வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் இருந்து. தென் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஏர் குவாலிட்டி மானிட்டரிங், அது வந்து ஏதாவது இன்க்ரீஸ் அந்த லெவலில் வந்து இது பண்ண பெனால்ட்டிஸ் வந்து ஹையாக இது பண்ணாங்க. தென் ரீஜனல் கோஆர்டினேஷன், டைச்சன் ஹேபி அந்த ரீஜனோட ஏர்ஷெட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணாங்க. சைனா ஏன் சக்ஸஸ் ஆச்சு, இந்தியா ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்ற ரீசன்ஸை பார்க்கலாம் வாங்க.
இந்தியாவில் வந்து நிறைய லாஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட், என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நாய்ஸ் ஆக்ட், அது மாதிரி நிறைய ஆக்ட் இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பொல்யூஷன் போர்ட்ஸ், கோர்ட்ஸ் அது மாதிரி இன்டர்வென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பஞ்சாப்ல வந்து கிராப் பர்னிங் வந்து இஷ்யூஸ் இது பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய இருந்தாலும் ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ஆஃப்டன் வந்து ரியாக்டிவாக தான் இருக்கும். அதாவது பொல்யூஷன் வந்து பீக் ஆகிட்டு பின்னாடி தான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வருமுன் காப்போம் அந்த இதை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்டு அண்டர்ஃபண்டட் பொல்யூஷன் போர்ட்ஸ், அதாவது போர்ட்ஸ் அந்த பவருக்கு வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஃபண்டும் கம்மியாக இருக்கும். பவரும் கம்மியாக இருக்குது, ஃபண்டும் கம்மியாக இருக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ரீலொகேஷன், ஆட் ஈவன் ஸ்கீம் அதெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் இம்பேக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து க்ரோத் ஆகிதான் இருக்குது, ஆனால் வந்து அர்பன் எக்ஸ்பென்ஷன் வந்து அதோட அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பிஹேவியரல் சேஞ்ச் வந்து ஸ்லோவாக இருக்குது. வேஸ்ட் பர்னிங் அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து மக்கள் வந்து உணரவே மாட்டேன்றாங்க. வேஸ்ட் பர்னிங் பர்ன் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த் தான் இம்பேக்ட் பண்ணுது, அது மாதிரி அவேர்னஸ் தான் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. தென் வந்து ஸ்ட்ராங் ரீஜனல் கோஆர்டினேஷன், ஸ்டேட்ஸ்க்கு அவங்க பிட்வீன் ஸ்டேட்ஸ்கிட்டையும் கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தான் இந்தியாவில் வந்து பொல்யூஷன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்தியா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணணும். தென் வந்து எபிசோட் ஆக்ஷன், அப்பப்போ பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகாத போது மட்டும் ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு லாங் டேர்ம் மிஷன்ஸ் மோட க்ரியேட் பண்ணி பண்ணணும். தென் கவர்னன்ஸ், கோஆர்டினேஷன், அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை இம்ப்ளிமெண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி. தென் வந்து க்ளீன் எனர்ஜிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும். கோல் டிபெண்டன்சி வந்து ரிடியூஸ் பண்ணும். இப்போ ரீசெண்டாக நியூக்ளியர் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணுமா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த பில்லோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். தென் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரீஃபார்ம் பண்ணும். BS6 வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக இது பண்ணும். ஓல்டு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்கிராப்பிங் பாலிசி இது பண்ணிப்பாங்க, அதை வந்து ப்ராப்பராகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இது பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது மெட்ரோ அது மாதிரி ஒரு கன்ஜெக்ஷனான அர்பன் ஏரியாவில் மெட்ரோவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து ரீஜனல் ஏர்ஷெட் பேஸ்டு பொல்யூஷன் கண்ட்ரோல், டெல்லியில் வந்து அது சரௌண்டிங் ஏரியாவில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபண்டிங் வந்து அதிகமாக இருக்கணும். அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பவர்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலேட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் PM 2.5 10. It legally binding on the states. Option A 1, option B 2, option C both, option D neither. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 1 மட்டும்தான். ஏன்னா இது வந்து லீகலி பைண்டிங் வந்து அக்ரிமெண்ட் இல்லை. ஒன் மோர் டீட்டெயில் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம டெலகிராம் குரூப் வந்து UPSC இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து 5127 மெம்பர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் மெம்பராக இருக்காங்க. இந்த குரூப்பில் வந்து டெய்லி வந்து குவிஸ், நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணி PIB அஃபிஷியல் செட் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வந்து 50+ MCQ கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது வந்து குரூப்போட பின் மெசேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 எக்ஸாமும் சரி, 23 எக்ஸாமும் சரி நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, கிளியர் எக்ஸாம் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.